ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 31/8/2025 ஆவணி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் பணவரவும் புதிய முதலீடுகளும் அசையா பொருள் சேர்க்கையும் நீண்ட நாட்களாக மன கஷ்டங்கள் இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதும் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் காணப்படுவதும் சந்திராஷ்டம் இருந்தாலும் எல்லா விஷயமும் சாதகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கும் மருந்து மாத்திரைகளில் இருந்த பாதிப்புகள் டக்கென்ற நிவர்த்தி ஏற்படுவதும் தொழில் நிமித்தமான அனுகூலமும் பயணங்களும் ப்ரமோஷன் தடைகளும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைவதும் எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படுவதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் கூடவே கூடாது. மேல்நோக்காக பார்க்கின்ற சமயத்தில் வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்தி அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் கடகராசிக்காரர்கள் இன்றைக்கு வருவார்கள். வார்த்தைகளில் மட்டும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் எந்த இடத்திலும் அதீத கவனம். புதிய அறிமுகங்கள் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படுவது ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்வதும் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும் பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்துவதும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படுவது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை சந்தோஷமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டவே வேண்டாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக எடுத்த காரியங்கள் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும்
ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடைபெறுவது காணப்படும். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகமும் லாபமும் சந்தோஷமும் பணவரவும் புதிய முதலீடுகளும் நிச்சயமாக ஏற்படும். மேலதிகாரிகளிடம் தர்க்கம் வேண்டாம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாத நீங்கள் போய் தலையீடு இல்லாமல் இருப்பது நன்மை. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுப்பதும் வெள்ளை கொடி காட்டுவதும் கும்பராசிக்காரர்களாகவே இருக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம். எல்லா விஷயத்திலும் அனுகூலம். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம். உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். உடற்பயிற்சி விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படுவது எதற்காக? எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது சாத்தியக்கூறான அனுகூலம். எதிர்பார்த்த பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.